வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆற்காட்டில் இருக்கக்கூடிய கௌசையா பிரியாணி, இது ஏற்கனவே எல்லா யூடியூபரும் போட்டிருப்பாங்க. நானும் பல தடவை சாப்பிட்ருக்கேன். இந்த தடவை வீடியோ போடணுன்னு தோணுச்சு, அதனால் போடுறேங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreview.online. இந்த வெப்சைட்டில் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் சம்மந்தமாக ரிவ்யூஸ் எதுவும் செக் பண்ணணுண்டா நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். ஹானஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆற்காடு கௌசியா பிரியாணிக்குன்னு சொல்லி தனியாக லேண்ட்மார்க்குன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் சொல்கிறேன், மெயினான முக்கியமான லேண்ட்மார்க்குண்டா அண்ணா சிலைங்க. அண்ணா சிலை பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டாவது, இவங்க டெய்லியும் காலைல 10 o'clock ஓப்பன் பண்ணி ஆஃப்டர்நூன் 1 o'clock முடிஞ்சிருதுங்க. 9:30 10க்கு ஓப்பன் பண்ணி 1 o'clock முடிஞ்சிருது. ஏன்டா க்ரௌட் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கனால க்ரௌட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இங்கேருந்து வேலூர், சென்னை, பெங்களூரு அந்த மாதிரி ஊருக்கெலாம் கூட பிரியாணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்தளவுக்கு விஐபி கஸ்டமர் இருக்குங்க. சீரக சம்பா பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் பிரியாணி. நான் அங்கே போனேன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. எப்பயுமே நான் போனேன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அந்த கறி வாயில் வச்சோடனே கரையுங்க. அது ஒரு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, இவங்க காலைல சாட்டர்டே மட்டும் இவங்களது லீவுங்க. சண்டே கொஞ்சம் பிஃபோராகவே ஓப்பன் பண்ணிடுவாங்க. 8:30 ஓப்பன் பண்ணி 12 o'clock முடிக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி தாங்க. மற்றபடி டேஸ்ட் வைஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. தருமபுரி ஜாலி பிரியாணி, தருமபுரியில் கரீம்பாய் பிரியாணி, ஆற்காடு கௌசியா பிரியாணி, திருவள்ளூர் மினாரு, ட்ரிப்ளிகேன் சார்மினாரு, இதெல்லாம் பிரியாணிக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்க. எப்போயுமே நான் அந்த இடத்துக்குலாம் போகும்போது பிரியாணி மிஸ் பண்ணுறதே கிடையாது. நீங்களும் இந்த பக்கம் ஆற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஜீரக சம்பா பிரியாணியில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். திண்டுக்கல்லில் போனீங்கன்னா திண்டுக்கல் ஒரு டேஸ்ட் இருக்கும். இங்கிட்ட ஆற்காடு பக்கம் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி ஒரு டேஸ்ட் இருக்குங்க. எனக்கு தருமபுரி கரீம்பாய் பிரியாணியும் இந்த ஆற்காடு கௌசியா பிரியாணியும் சிமிலராக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த கறி நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க. நம்ம வாயில் வச்சோடனே கரைஞ்சிற மாதிரி இருக்கும் கறி. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேற்கொண்டு என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி ஷாப்புக்கு நான் திருப்பி போகிறப்ப கண்டிப்பாக நான் அது சம்மந்தமாக வீடியோ போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.